எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. பாவம் அவருக்கு பேரலிசிஸ் ஆயிடுச்சு. அதனால அவர் வாலண்டரி ரிட்டயர்மெண்ட் வந்து வாங்கிட்டு வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க. அதில ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லாம் போய் நல்லா தான் வந்து வேலை பார்த்துட்டுருந்தாங்க. பாழா போன லவ் வந்து அந்த லவ்வர கூப்ட்டு அங்க வீணா போயி, அங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லன்னா யாரு கொன்னாங்கன்னு தெரியல. ஸோ பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட பேசாமயே பொண்ண அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்து பொண்ணு வந்து ஃபாரின்லேயே அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரில எங்கேயோ வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சுக்கிட்டாங்களா இல்லைன்னா கொலை பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி அவரோட பொண்ணோட நிலைமை இந்த மாதிரி ஆகிப்போச்சு. 2013லேயோ 14லேயோவே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஓகேவா? அவருக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவரை பராமரிக்கிறதுக்கு அந்த சித்தப்பாவோட ஒய்ஃப் அந்த சித்தியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஓகே. ஒரு காலகட்டத்தில இவர் வந்து பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்க அம்மா கூட அவங்களுக்கு இந்த காஃபி எல்லாம் போட்டு குடுக்கறது, காலையில அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஏன்னா எங்க அம்மா கல்யாணம் ஆன புதுசுல இப்ப இவருக்கு கல்யாணம் ஆயிருக்காது இல்லையா? ஸோ அதனால அப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில மாசங்கள் கூட்டு குடும்பமா இருந்தாங்களான்னு தெரியல. எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவரு பேங்க் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அப்ப நான் காஃபி எல்லாம் கூட போட்டு குடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனாலன்னா, அம்மா வந்து இப்ப சாகறதுக்கு முன்னாடி 2022 ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க மனசு வந்து பார்த்துட்டு போனாரு. அதாவது இந்த சித்தப்பால வர முடியாது. இன்னொரு பெரியப்பா இருக்காரு. அந்த பெரியப்பா மூலமா இவரு காசு குடுத்து அனுப்பியிருக்காரு. அவங்க என்ன சொன்னாங்க, வந்து பார்த்துட்டு மட்டும் தான் போறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு இவங்க காசெல்லாம் குடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கெல்லாம் தெரியாது. இவங்க கிட்ட நான் எந்த காசும் நான் கேட்கல. அவரு ஜிஹெச்சுக்கு வந்து விசிட் பண்ணப்ப, இந்த மாதிரி நானும் வந்து தம்பியும் வந்து ஆசைப்பட்டு உங்களுக்கு குடுக்குறோம்னு சொல்லிட்டு எனக்கு ரூ. 25,000 அனுப்பி வச்சிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமே தவிர, அவர் இப்ப வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் தெரியாத்தனமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கிறதா அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அவங்க எதையும் வந்து வெளியில காமிச்சுக்கல இல்லையா, அவங்க கஷ்டத்தையெல்லாம். நான் வந்து சும்மா இல்லாம, அம்மா செத்ததுக்கப்புறம் லாவண்யா என்ன காச ஏமாத்திட்டு ஓடிட்டா. இன்னைக்கு எனக்கு நாதி இல்லன்னு சொல்லி நான் புலம்புனதுனால, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட நீ வாங்கின ரூ. 25,000 குடுத்தியா? அதுக்கப்புறம் இன்னொரு லேடி இருக்கு. அந்த லேடி வந்து என் அத்தையோட பொண்ணு. ஓகேவா? அது வந்து பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, நீ பேங்க் எக்ஸாம்க்கெல்லாம் செலக்ட் ஆனா நல்லாருக்கும்ல ஃப்யூச்சர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியில ஐசிஐசிஐல கிடைச்சதுனால அத சொன்னேன். அப்போ போக வேண்டியது தானேன்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுக்கு 2 இயர்ஸ் வந்து எம்பிஏ பண்ணணும். அந்த எம்பிஏ பண்றப்ப நமக்கு ஸ்டைபண்ட் 2500 தான் தருவாங்க. எனக்கு இங்க ஆல்ரெடி வந்து வாடகை வீடு, அந்த கமிட்மெண்ட்ஸ், இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. சரிப்பட்டு வராது. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் அண்ணின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பரவால்ல. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்ப சொன்னாங்க. அந்த ஐசிஐசிஐக்கு அந்த ரூ. 10,000 கட்டுறதுக்கு கூட அப்ப என்கிட்ட காசு இல்லாம இருந்தது. உனக்கு இது என்ன பிரச்சனை? காசு தான் பிரச்சனையா? நான் குடுக்குறேன் அந்த ரூ. 10,000 சொல்லிட்டு உடனே அனுப்பி வச்சு, அத வந்து நான் கொண்டு போய் ஐசிஐசிஐல கட்டுறதுக்கு முன்னாடி, யார் குடுத்தாங்களோ, அவங்களோட அம்மா ஃபோன் பண்ணி, "అవ అరచేతిలో ఆకాశం చూపిస్తుంది. అరచేతిలో ఆకాశం చూపిస్తుందన్నా, அரைக்கையிலேயே வந்து வானத்த காமிப்பா. அவ சொன்னா நீ கேட்பியா? உனக்கு எங்க போச்சு? அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நான் இங்க போய் பேசிட்டு வந்தேன். ஐசிஐசிஐ பேங்க்ல ஒண்ணும் நல்ல பேங்க் இல்லன்னு. அம்மா வந்து போகாதன்னு சொல்றாங்க. பொண்ணு வந்து போன்னு சொல்றாங்க. அது பத்தாதுன்னு ஆ இன்னொரு அக்காளுங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து எங்க நமக்கு மாசம் மாசம் ஏதாவது காசு குடுத்து ஹெல்ப் பண்ற மாரி வந்துடுமோன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, எனக்கு அத ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு, அந்த ஐசிஐசிஐ ஜாப என்னால சூஸ் பண்ணவே முடியல. போயும் இவங்கள கிட்ட எல்லாம் காசு வாங்கி தின்னா, அதில நல்லா செரிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்டான்னு சொல்லி தோணுச்சு. ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க, "நீ வந்து கிளம்பி போ. மாசம் மாசம் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரூ. 8,000 அனுப்புறோம். உனக்கு தான் சின்ன வயசுலேருந்து ஒண்ணுமே பண்ணலல்ல. நீ கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்ல முன்னுக்கு வந்துட்ட. இதுக்கப்புறம் நாங்க ஏதோ சின்னதா வந்து கண் துடைப்புக்கு பண்ணிட்டு, நாளைக்கு நீ நல்லா வந்துட்டன்னா, நாங்க தான் உன்ன வாழ வச்சோம்ன்னு சொல்லி பேசுறதுக்கு நல்லாருக்கும்ன்னு" சொல்லிட்டு அப்படி பேத்துனாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால இது என்னடா இது, இவ்வளோ எச்ச வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. யாரோட புண்ணியத்தில நான் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானே அந்த ரூ. 10,000 போனா போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு அந்த ஐசிஐசிஐ வேலைக்கு நான் போகவே இல்ல. இல்லன்னா அதில புரொபேஷனரி ஆஃபீஸரா போயிட்டு, அது சேல்ஸ் ஜாப் வேற. டார்கெட்லாம் ஹெவியா இருக்கும். சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ள போட்டு, நான் அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் நான் அத அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இவ்வளவு நடந்திருக்குது. எல்லா பிரச்சனையும் இவங்க பண்ணிட்டு, அந்த ரூ. 10,000 திருப்பி குடுக்கல. ரூ. 25,000 நான் என்ன கேட்டேனா? நீங்களா தானே குடுத்தீங்க. எங்க அம்மாலாம் சொல்லவே, ஒரு வேள அந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்பலாம் நான் காஃபிலாம் போட்டு குடுத்துருக்கேன். அதெல்லாம் மறக்காம மச்சினன் செய்றான் போலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க. இப்ப இப்ப வந்து அத குடுத்த காச வந்து திருப்பி கேட்கறாங்கன்னா, இவங்கலாம் எந்த மாதிரியான ஆளுங்க? இப்ப லாவண்யாக்கு நான் குடுத்ததும், இவர் எனக்கு குடுத்ததும் ஒண்ணா?
இப்போ நான் அந்த 10,000 கூட நான் கேட்கல. அந்த கசினே தான் வந்து முன் வந்து குடுத்தாங்க. ஓகேவா? Facebookல சாட் பண்ணதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அதில வந்து வயித்தெரிச்சல். ஏதோ நான் இங்க வீடு கட்டுறது யார் மூலமா தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன மாதிரி டியூப்ளெக்ஸ் வந்து வாங்குச்சு. அதாவது நான் முன்னுக்கு வந்துட்டேனா, அவங்களுக்கெல்லாம் வெறி. நம்ம பேர டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூ. 10,000 வாங்கி ஏமாத்திட்டான்னு ஊரெல்லாம் வந்து என்ன சொல்றது தம்பட்டம் அடிச்சுட்டு திரிஞ்சாய்ங்க. இப்போ இந்த சித்தப்பாவும் பேசுறாருன்னா, அந்த சித்தப்பாவ யார் பேச வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா, எந்த பியூட்டி பார்லர் நடத்துறவ பேச வச்சாலோ, யார் பேச வச்சாலும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவங்களே வந்து இந்த மாதிரி உன்ன பத்தி நான் சித்தப்பாக்கு பேசினப்ப, அவர் எப்படி பேசுறாரு பாரு. அவன் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்லி சொன்னாராம். இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வாழ்றாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதுக்குன்னே தான் நாதியா இருக்கு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்கலாம் ஏன் அப்படி இருக்காங்க? இப்ப அந்த அம்மா வந்து இந்த மாதிரி இவர்கிட்டலாம் இல்லாதது பொல்லாததுன்னு சொன்னா, இவர் ஏன் இந்த மாதிரி பேசப் போறாரு? எனக்கு அறிவு இல்ல. நல்லா இருக்கியான்னு கேட்டா, நான் நாசமா போனேன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் கேட்கணும்? பாவம் அவர் பேரலிசிஸ் அட்டாக் ஆயிட்டு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோ, நல்லா இருக்காரான்னு கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கேட்டேன் நானு. அதுக்கு நான் வந்து மறுபடியும் என்கிட்ட கேட்டப்ப நான் கம்முனு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கம்முனு விட்டிருந்திருந்தா, இவ்வளோ கம்யூனிகேஷன் போயிருந்திருக்காது. அதே போல தான் அந்த லாவண்யா வந்து கடன் கேட்டப்ப எனக்கு என்ன யார் பாட்டம் போட்ட சொத்து இருக்குது? உங்களுக்கு தான் நுங்கம் பக்கத்துல அவ்வளோ சொத்து இருந்தும் நீங்க வீணா போயிட்டீங்க. என்கிட்ட காசு கேட்கறதெல்லாம் வச்சுக்காத. ஏதோ 4 வார்த்தை நல்லா பேசுறியேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டா, காசு கேட்கறியா உடனேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்திருக்கணும். அப்பவே அந்த நாய் என்ன கட் பண்ணியிருந்தா எனக்கு மரியாதை இருந்திருக்கும். அவ கேட்கறப்பலாம் நான் தூக்கி தூக்கி குடுத்து, அவ என்ன வந்து நாசனம் பண்ணிட்டு போயிட்டா. 40,00,000 லிட்டரலி 40,00,000 எனக்கு வீணா போயிருக்கு அந்த தேவடியாவால. இன்னைக்கு அத வந்து யாரும் வந்து முன்ன நிந்து வாங்கி குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க இது நல்லாவாங்க இருக்கு. காசு நான் கரெக்ட்டா நான் கட்டிடுறேன்டா இஎம்ஐன்னு சொல்லி, அதாவது நம்பிக்கையா சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து சொல்லி தான் என்கிட்ட வந்து காசு வாங்குனாங்க. நான் கடன் வாங்கி குடுத்தேன். இன்னைக்கு அந்த கடன அடைக்காம அதுங்க நெல்லூர்ல போயிட்டு ராஜ வாழ்க்கை வாழுதுங்க. ஓசியில சந்திரபாபு நாயுடு குடுத்த வீட்ல போய் உட்காந்து வாழுதுங்கன்னா, எப்படியாப்பட்ட புறம்போக்கு வாழ்க்கை எல்லாரும்? என் நெய்பர்ஸ் மட்டும் தான் புறம்போக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ரிலேட்டிவ்ஸ்ல நெறைய புறம்போக்குங்க இருக்குதுங்க. அதனால தான் அதுங்க புறம்போக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அதுங்க அடுத்தவன் புண்ணியத்துல வாழ்ந்துட்டு, நான் நான் தனியா வந்து நான் சொந்த கால்ல நான் வாழ்ந்திருக்கேன்ல, என்ன பார்த்தா ஆகாது. ரூ. 10,000 நான் கேட்டேனா, ரூ. 25,000 நான் கேட்டேனா, அதெல்லாம் எப்ப திருப்பி குடுப்பேன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி கேட்குறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாரி ஒரு வீடியோ நான் போடக்கூடாதுன்னு நெனச்சேன். எதுக்கு? நம்ப ரிலேட்டிவா போயிட்டாங்க. இப்ப எனக்கு அவங்கலாம் ரிலேட்டிவான்னே தெரியல. சத்ருவா தெரியிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு நம்ம பேர கெடுத்துக்கணும்னு சொல்லி நான் பார்த்தேன். இப்ப வந்து பாருங்க, அவர் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, YouTube நடத்துறவங்கலாம் வந்து பிச்சை எடுத்து கூட பொழைக்கலான்ற மாரி பேசியிருக்காரு. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதுல சகண்டி கோட்டீஸ்வர ராவ்ன்றவரு நல்லா வந்து வியாக்கியானம் பேசுறவரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த மாதிரி அவர பத்தி அதாவது அவங்க மருமக வந்து புட்டு புட்டு வச்சாங்க. அவங்க குடும்பத்த பத்தி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வச்சிருப்பாங்க போல. அந்த மாரி தம்ப்நெயில் வச்சு இந்த மாதிரி ஆடியன்ஸ கவர் பண்ணி லட்ச லட்சமா வியூஸ் போச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் காசு தானே! அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த மாரி YouTube எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து அவர் குடுத்துட்டுருக்காரு. அதுல மேலேயே "ఇంతకైనా அடுக்கும் தினடம் మంచిది" அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அதாவது அப்ப YouTube நானும் தான் வச்சிருக்கேன். அப்ப என்ன சொல்றாரு அவரு? இதுக்கு பிச்சை எடுத்து நீ பொழைக்கலான்ற மாரி. அவர்லாம் ரொம்ப ஒரு மாரி இதுவா தாங்க பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல இவங்களுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட்டே அந்த ஐசிஐசிஐ வேலைக்கு நான் போகட்டா வேணாமான்னு இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். இவர் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஐசிஐசிஐ அது பிரைவேட்டு, கவர்மெண்ட் இது வேணா ட்ரை பண்ணு. உனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சிடும்னா, மிஞ்சி போனா அந்த லோன் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த எம்பிஏக்கான லோன் எல்லாம் கழிச்சது போக ஒரு ரூ. 20,000 கிடைச்சா பெரிய விஷயம். அது கன்னியாகுமரியிலயும் போடலாம், ஜம்மு காஷ்மீர்லயும் போடலாம். எங்க வேணா போடுவாங்க அப்படின்லாம் சொன்னதுக்கு, "டூ யூ நோ மை டாட்டர் கெட்டிங் 45,000 சேலரின்னு" சொல்லிட்டு 2014லயோ 15லயோ சொல்லி பீத்திக்கிட்டாரு. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க தாங்க வசதி. நம்பலாம் வந்து வேஸ்ட்டுங்க. ஆனா, நான் இங்க முன்னுக்கு வந்துட்டேன். அதனால அவங்களுக்கு புடிக்கல. என்னை எப்படியெல்லாம் வந்து மாத்தி மாத்தி தரம் தாழ்த்தி பேசிக்கிறாங்களோ பேசிப்பாங்க. என்கிட்ட நல்லது விசாரிக்க நாதி இல்லையாம். என்னை பத்தி அவதூறு பேசிக்கிட்டு, எனக்கு வந்து சப்கான்ஷியஸா கெட்டது நெனச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். என்னை நல்லா கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு, என் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு தான் எல்லாரும் லாய்க்கியா இருந்தாங்களே தவிர, என் வாழ்க்கைக்கு எனக்கு ரூ. 1 யாரும் குடுத்து உதவுனது கிடையாது. அந்த ஐசிஐசிஐக்கு நான் கட்டின ரூ. 10,000 ஸ்லிப்பும் இங்க இருக்குது. அந்த காசு ஐசிஐசிஐக்காரன் எனக்கு திருப்பியும் குடுக்கல. ஸோ, இதுதான் ப்ரூஃபு. நான் வந்து யார்கிட்டயும் பிச்சை எடுக்கல சரியா? நான் எப்பயும் என் வாழ்க்கையில நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மத்தவங்கள மாதிரியெல்லாம் இந்த லாவண்யா மாதிரியெல்லாம் என்கிட்ட வந்து ஏமாத்திட்டு ஓடல. 25,00,000 ஏமாத்திட்டு ஓடல. அதுக்கு நான் ரூ. 40,00,000 கட்டிக்கிட்டு தான் இருக்கேன்.
நான் கட்டாமையாக இருக்கேன், என் பேரில் கடனை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் அவளை பற்றி புலம்பிக்கிட்டே இருந்தால் நான் என்னத்துக்கு ஆகிறது? அதனால் நான் பண்ண தப்புக்கு நான் தானே வந்து பலியாடுன்னு சொல்லி நான் தானே அதுக்கு நான் விழுந்து எழுந்துக்கிட்டு இருக்கேன், உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதுங்கெல்லாம் வந்து சும்மாவே கொடுத்துட்டு அந்த காசையும் திருப்பி கேட்குறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்க? இதுக்கு தாங்க ₹1 சொந்தக்காரங்க கிட்ட வாங்கக்கூடாது. அவங்க அதை சொல்லி சொல்லி காமிச்சு உயிரை வாங்குவாங்க. என் பெரியம்மாங்கெல்லாம் கூட அப்படி தான் உயிரை வாங்குதுங்க. ஒரு ₹5000 கொடுத்தனே, அது கொடுத்தனே, இது கொடுத்தனே. நான் ₹4,00,000 இன்ஜினியரிங் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இதுங்க கடைசியில் 4வது வருஷம் அதுங்க கொடுத்ததெல்லாம் கூட அந்த ஸ்காலர்ஷிப்பில் போட்டிருப்பேன் பாருங்க. அதை நான் கொடுத்துட்டேன் நொட்டிட்டேன்னு சொல்லி ஒரே உயிரை வாங்குச்சுங்க. ஆனால் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே, இன்றைக்கி நான் அனாதையே தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எந்த நாய்க்கும் வந்து அக்கறை இல்லை. என் அம்மா சைட் ரிலேட்டிவ்க்கும் எந்த நாய்க்கும் அக்கறை இல்லை, அப்பா சைட் ரிலேட்டிவ்க்கும் எந்த நாய்க்கும் அக்கறை இல்லை. ஆனால் என்னை பற்றியே வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு எனக்கு வந்து அவதூறு பேசிக்கிட்டோம், நம்மளை வந்து காயப்படுத்துறதுக்குன்னே வந்து இவங்கெல்லாம் ஆளாக இருக்காங்க. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. நான் அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டிருந்துருக்கணும். 2014 நான் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி ஐசிஐசிஐ பற்றி கேட்டப்ப, நீங்கள் வந்து இப்போ 2வது பொண்ணு ₹45,000 சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு பீத்திக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு ஏன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா? தற்கொலை பண்ணாங்களோ கொலை பண்ணாங்களோ, லவ் பண்ணிக்கிட்டா என்ன? 4 வாரத்தை பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறதா அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருப்பா இல்லை அப்படின்னு நான் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்கல. இவங்கள மாதிரி குத்தல் பேச்சு நக்கல் பேச்செல்லாம் பேசணுன்னா நான் பேசிட்டு போயிடுவேன். என்னை பேசினவெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான்னு எனக்கு தெரியும். ஒரு தருதலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த தருதலை வந்து உழைச்சி சம்பாதிச்சு வீடு வாசல்லாம் அமைச்சிக்கல. ஓசியில் அவங்களுக்கு அவங்க பெற்றவங்க செய்கிறாங்க, நமக்கு நம்ம பெற்றவங்க செய்யலை, அவ்வளோதான் வித்தியாசம். நான் வந்து என் காலில் நான் சொந்தமாக உழைச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இதில் என்னடா பயம் இருக்குது? வாயெல்லாம் வந்து தடுமாறுது. அந்த புறம்போக்கு உனக்கு ஏதாவது பண்ணிட போகுதுங்கண்ணா? போய் இதுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அதுங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கெடுக்கிறதுக்குனே வந்து படைச்சி வச்சுருக்கான் போல் கடவுள். சனியம் பிடிச்சதுங்க. இங்கே பாரு, என் வீடியோவை பார்க்குற உறவுக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள்லாம் தான் நல்லா இருக்கீங்க, புருஷன் பொண்டாட்டியாக வந்து நல்லா வாழ்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணமும் பண்ணி வச்சு ஏதோ வந்து வக்கனையாக வாழ்கிறீங்க. நான்லாம் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை. என்னை பார்த்து பொறாமப்படுறது, என்னை வந்து குடியை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டலாம் இருக்காதீங்க. என் உறவுக்காரங்களுக்கும் சொல்லிக்கிறேன், என் நெய்பர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது பார்க்குறான்னா அவனுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா யார் நல்ல எண்ணத்தோடு பார்க்குறா, யார் கெட்ட எண்ணத்தோட பார்க்குறான்லாம் தெரியல. எனக்கு எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக பேசி எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதா? ஸோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் கேட்காதப்பயே அவங்களா தூக்கி கொடுத்த காசு வந்து இப்போ திருப்பி கேட்குறாங்கன்னா இவங்களாம் எப்படியாப்பட்ட ஆளுங்களாக இருப்பாங்க? இப்போ லாவண்யாவுக்கு நான் வந்து அவள் காசு கடனாக கேட்டா, கரெக்டாக கட்டுறேன்னு சொல்லி ஏமாத்தினா, அதுவும் இவங்க எனக்கு காசு கொடுத்து நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம இருக்கிறதும் ஒன்றா? எவ்வளோ நேரம் ஆகும்? நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் அந்த காசு திருப்பி கொடுக்கலான்னா ஃபோனை என் பேரை கேட்டவுடனே கட் பண்ணுது அந்த கசின்னு. எப்படியாப்பட்டவங்களா இருக்காங்க இவங்கெல்லாம்? இவங்க கூடலாம் எப்படி மல்லு கட்ட முடியும்? எனக்கு 25 லட்சம் லாவண்யா திருப்பி கொடுப்பாளா?